ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். வெயில்லாம் இல்லைங்க, சரி அதனால ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கான பதில் தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கேட்டாங்க அப்படின்னாக்க, கொடமிளகா வளர்க்குறதுல இருக்கக்கூடிய சந்தேகங்கள்ங்க. கொடமிளகால ஒரு மாதிரி வெள்ளையா அந்த பவுடரி மீல் மாதிரி அப்படி மேலே இலைகள் மேலே படியும் பார்த்தீங்களா, அது அப்புறம் காய்களெல்லாம் இத்தினோண்டு போகிறது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் முழுமையாக எல்லாருக்கும் பயன் தர்ற மாதிரியான விஷயங்களை பற்றி சொல்லிடுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். சாதாரணமாக விதைகள் வாங்கும்போது கவனமாக வாங்கணும். விதைகள் நம்ம வாங்குறது மேக்சிமம் முளைக்காமல் போயிடுது, அதனால் கவனமாக வாங்கிக்கோங்க. இல்லை யாராவது வளர்க்குறாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்க கடைகளில் அது நல்ல முத்தி பழுக்கிற ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இதை வாங்கி போடுங்க. அப்புறம் கண்டிப்பாக அந்த விதைகள் போடும்போது எல்லா விதைகளும் போடுற மாதிரி சும்மா தொட்டிக்குள்ளே போட்டு விட்டுட்டு வளர்க்கலான்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அது ஃபெயிலியர் ஆகிடுங்க. தனியாக அதுக்குன்னு ஒரு சின்ன தொட்டியோ ஒரு டம்ளரோ இல்லைன்னா ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அந்த ட்ரேலெல்லாம் கூட போடுங்க. பட் நான் ட்ரே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. நம்ம குட்டியாக ஏதாவது செப்பரேட் பாட்டில் போட்டு தான் நம்ம எடுக்கிறது. அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அவங்களோட செடியை கூட நான் முடிஞ்சால் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் இது முளைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 15 நாள் ஆகும். அப்படியே 15 நாளுங்கிறதுனால நம்ம அதை போட்டதையே மறந்துடுவோம். இல்லைன்னா வேகமாக தண்ணி ஊற்றி ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சு முளையாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் 3 வாரங்கள் கூட அதனுடைய முளைப்பு வரதுக்கு கிட்டத்தட்ட நம்ம நெற்பவளை மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி முளைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலேயும் ஆகலாம். அது டிலே ஆகிறதுனாலயே நம்ம தனியாக போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை நம்ம நடுறது நல்லது. சாதாரணமாக எல்லா மாதங்களும் போடலாம். ஆனால் அதனுடைய காலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஜூன் ஜூலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கலாம். நல்ல காய்களும் பெருசாக இருக்குங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஆஸ் யூஷுவல் எல்லா தனியாக ஸ்பெஷலாக ஏதாவது நம்ம அதுக்குன்னு உரங்கள் கொடுக்கணுமா அப்படின்னா எல்லாத்துக்கும் நீங்கள் கொடுக்குற மாதிரி 1:1:1 ரேஷியோ கொஞ்சோண்டு வேப்பம் புண்ணாக்கு, அவ்வளோதான். அதாவது ஏதோ ஒரு உரம், தொழு உரம்னா இருந்தால் பெஸ்ட்டு. அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் நார் கழிவு 1, வேப்பம் புண்ணாக்கு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு, அதுக்கப்புறம் மண், இந்த மாதிரி உங்களுடைய மண் கலவை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுவே சூப்பராகவே வளர்ந்து வந்துடும். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு நல்ல உரம், தொழு உரமோ மண்புழு உரமோ போட்டுக்கோங்க, பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த நாற்று நல்லா ஒரு ஹெல்த்தியாக வளரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் தெளித்து விட்டால் மட்டும்தான் அது ஒரு ஹெல்த்தியான ஒரு நாற்றாக அதை நீங்கள் வளர்த்து அதை பிடுங்கி வேற ஒரு இடத்துல நட முடியும். அதுக்கப்புறமுமே நீங்கள் தொடர்ந்து ஒரு 10 நாள் 15 நாளைக்கு ஒரு தடவை மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா நீங்கள் கண்டிப்பாக இது பண்ணணும். பூக்கள் வர ஆரம்பித்து ஒரு 3 மாதத்துலேருந்து பூக்கள் வர ஆரம்பிக்குது அப்படின்னா பூக்கள் எல்லாமே பிஞ்சுகளாக மாறதுக்கு கண்டிப்பாக தேமூர் கரைசல் பயன்படுத்துங்க. நம்மளோட சேனல்லையே தேமூர் கரைசல் எப்படி தயார் பண்ணுறதுங்கிற வீடியோ இருக்குது. சப்போஸ் அது முடியலை அப்படின்னா எனக்குமே அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நானும் சோம்பேறி தான். என்ன பண்ணுவேன்னா புளிச்ச மோருக்கு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை கூட நீங்கள் தெளித்து விடுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புளிச்ச மோரை தெளிக்கும் போது எல்லா பூக்களும் பிஞ்சுகளாக மாறும். நல்ல பெருசாக வரணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பூக்கள் பிஞ்சுகளாக மாறுற டைமில் ஒரு தொழு உரம் கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மண்புழு உரம் கொடுக்கலாம்.
சரிங்களா? அந்த தொடர்ந்து வந்து இந்த மாதிரி அதுவும் வெயில் காலத்துலலாம் நம்ம இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளைப்பூச்சி அல்லது இலை சுருட்டல் அப்படி இல்லைன்னா வந்து அந்த பவுடர் போட்ட மாதிரி அந்த இலைகள் இருக்கிறது அப்படி இருந்தாவே வந்து செடிகளுடைய காய்கள் வந்து செடிகளும் ஒரு மாதிரி டல்லாயிருவாங்க, காய்களும் இத்தினோண்டு போயிடுவாங்க. அதுக்கு வந்து மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியா 2ல் 1 நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அது மேலே நீங்கள் தெளித்து விட்டுட்டே இருக்கணும். ஒரு 30 ml வரைக்கும் 1 லிட்டருக்கு எடுக்கலாம். நீங்கள் அவ்வளோ தண்ணி தேவையில்லை, ஒரு செடி 2 செடி தான் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் ஒரு 10 ml 1/4 லிட்டர் தண்ணி 1/4 லிட்டர்னு சொல்லிட்டேன், சாரி 1 லிட்டர், ஆமாம் 1/4 லிட்டருங்கிறது கரெக்டு தான். 10 ml கூட நீங்கள் ஊற்றலாம். ஊற்றி நீங்கள் தெளித்து விட்டுட்டே வாங்க, சூப்பராகவே வளர்ந்து வருவாங்க. நம்ம வீட்டில் ஒரு 4 செடி குடைமிளகாய் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய தேவையை பூர்த்தி பண்ணுற அளவுக்கு குடைமிளகாய் வரும். குடைமிளகாய் அப்படின்னாவே வந்து அதிகமான அதில் வந்து சத்துக்கள் நிறைந்தது, கால்சியம் அதிகமாக இருக்குது. ஸோ குடைமிளகாய் அது மட்டும் டேஸ்ட் வைஸும் அது அடிச்சுக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு பிடித்த ஒரு மிளகாய். அது போட்டாவே அது ஒரு தனி சுவை கொடுக்கும் எல்லா டிஷ்ஷஸ்லேயும். ஸோ இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு மிளகாய் அது. அதனால் கண்டிப்பாக அதை வளர்க்குறதுல எல்லாருக்குமே மாடி தோட்டம்னாவே விதவிதமாக வளர்க்க எல்லாருக்கும் ஆசை. அதுவும் வந்து இந்த மாதிரி குடமிளகாய் கலராக இப்போல்லாம் கேட்டால் வெள்ளை கலர், ஆரஞ்சு கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், பச்சை கலர்னு ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துடுச்சுங்க. ஸோ அதெல்லாம் வீட்டில் வளர்த்து பார்க்கணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும். உங்களுக்கு அந்த விதைகள் வந்து நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட கிடைக்குது, இல்லை அது நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி வளங்க. இப்போ எனக்கெல்லாம் வந்து வளர்க்குற வாய்ப்பு கிடைக்கல. ஏன் அப்படின்னாக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெளியில் வாங்கி சமைக்கிறேன். எனக்கு வந்து விதைகள் வந்து நம்பிக்கையாக எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. ஒரு 2 தடவை நான் ட்ரை பண்ணேன், பட் அதோட இது வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து வளர்க்கல. பட் நல்ல ஒரு விதை எங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இல்லை வளர்க்குறவங்க கிட்ட நம்ம கேட்டு வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா பெஸ்ட்டாக வளரும். பட் அதுவும் எனக்கு இன்னும் சாத்தியப்படலை. அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக எப்படி அதை நான் வளர்த்து எடுக்கிறேங்கிற வீடியோவும் உங்களுக்கு வருங்காலங்களில் நான் போடுறேன். நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன், அப்புறம் சரியாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா அதை கைவிட்டுட்டு நான் அதை எத்தனையோ விதவிதமாக மிளகாய் வளர்த்தாலும் கொடை மிளகாய் நம்ம வந்து ட்ரை பண்ணாமல் விட்டுட்டோம். பட் அது எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணணும், அது எப்போவுமே வந்து மாடித்தோட்டம் வைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய விஷயங்களை வந்து நம்ம கற்றுக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்படி கற்றுக்கிட்ட பல விஷயங்களை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போதுமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன். இன்றைக்கி நான் கற்றுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு செடியும் எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறதுல ஒன்று நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களாக இருக்கும், இல்லை நம்முடைய அனுபவ விஷயங்களாக இருக்கும். இந்த ரெண்டுமே நம்மளை தொடர்ந்து நம்ம இந்த பணியை செய்கிறதுக்கு ஊக்குவிக்கும். அதில் ஒரு விஷயத்தை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சிஸ்டர், உங்களோட செடியில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு மீன் அமிலம் அல்லது பஞ்சகாவியாவை நீங்கள் தெளித்து வந்தீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தெளிக்கும் போது 1 வீக்லேயே அது ரெக்கவர் ஆகி அழகான பெரிய பெரிய காய்கள் வந்துடுவாங்க. அந்த இலைகளில் இருக்கக்கூடிய அந்த பவுடர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை ரிமூவ் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் புதிய தளிர்களோட சூப்பராகவே வந்துடுவாங்க. சரிங்களா? இந்த வீடியோ அந்த சிஸ்டருக்கு மட்டும் இல்லை, இது மாதிரி பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு பிரயோஜனமாக இல்லைன்னு தோணுச்சா கண்டிப்பாக பயன்படக்கூடிய உறவுகளுக்கு நீங்கள் அதை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பி கார்டனிங்.